ஓகே நம்ம 30 days சரினால பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் விழுந்துருச்சு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. அதுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா. அதில் தொடர்ந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ஐசியை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் ஓகேங்களா. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் எப்படி என்ன ஐசி போட்டு மேக் பண்ணலாம்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்டிகே சீரிஸ் சஜஸ்ட் பண்ணுறேன். அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா எஸ்டிகேன்னு தனியாக ஒரு மாசே இருக்குது ஓகேங்களா. அது சில விரும்பி கேட்குறவங்களும் இருக்காங்க. எஸ்டிகேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் ரெடி பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எஸ்டிகே 4141 யூஸ் பண்ணிக்கலாம். 25+25 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். இல்லை ப்ரோ அப்படின்னிங்கன்னா எனக்கு அது பத்தாது அப்படின்னு சொன்னிங்கன்னா எஸ்டிகேயில் 4191 யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 50+50 வாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. சரி ப்ரோ இதெல்லாம் ஓகே, என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எஸ்டிகே 4141 யூஸ் பண்ணிங்கன்னா 20020 யூஸ் பண்ணிக்கோங்க. 4191 யூஸ் பண்ணிங்கன்னா 24024 யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அபோவ் 5 ஆம்பியருக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இல்லைனா அதுக்கு கீழேனா 3 to 5 இது இருந்தால் ஓகே, கரெக்டான ரேஷியோ ஓகேங்களா. ஓகே பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.